தக்காளி தண்ணி சட்னி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் 6 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சதைகள்லாம் நீக்கிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து இது முழுகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் வெட்டுக்கிறேன். இந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி தனியாகவும் இந்த வேக வச்ச பார்ட் எல்லாமே தனியாகவும் வரும். இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுது சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு கலரிக்கங்க. அதுக்கடுத்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி தண்ணி, அதையும் இதில் சேர்த்து ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான தக்காளி தண்ணி சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கெலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தண்ணி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, தோச்சி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.